ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மாறன் ப்ரோ. இப்போ நம்ம நடுப்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இங்கே சிலை வந்து வச்சிருக்காங்க, விநாயகர் சிலை. அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க? இது நடுப்பேட்டை கிங்னியம்மன் கோயில் தெருவில் வச்சுருக்கோம். இது வந்து 27வது வருஷம். நான் கடந்த 27 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். இது 27வது வருஷமாக நடத்திட்டுருக்கோம். போன வாட்டி வந்து யானை மேலே ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டில் இப்போ நம்ம இந்த டைம் வந்து நாங்கள் சிம்மாசனத்தை உட்காந்துருக்க மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இது நிகழ்ச்சி நாங்கள் நடத்துறதுனால எங்களுக்கு வருஷம் வருஷம் ஏற்றமாக தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அதனால் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அன்னதானம் பண்ணுறோம். டெய்லி ஒரு 100 கிலோ 50 கிலோ 4 நாளைக்குன்னா 4 நாளைக்கு எப்படியும் 250-300 கிலோ கிட்ட அன்னதானம் பண்ணிவிடுவோம். வெள்ளிக்கிழமை வந்து நடன நிகழ்ச்சிகள் எதாவது வைப்போம். சின்ன பசங்களுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நடன நிகழ்ச்சிகள் எதாவது நடத்துவோம். நாங்கள் இது சிறப்பாக நடத்துக்கிறதுனால நாங்களாம் சுபிட்சமாக தாங்க நல்லபடியாக தான் இருக்கோம். எல்லாம் ஒற்றுமையாக செய்யறதுனால எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து இப்போ விநாயகர் வச்சுருக்கீங்க, இங்கே வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா எல்லாமே நிறைவேறுது. இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அவங்க பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது. எனக்கு இங்கே வந்து வேண்டிட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நடந்தால் தான் நாங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கும். அதனால் எங்களுக்கு வந்து இது அதிகமாக செய்யறது உத்வேகமாகுது எங்களுக்கு. சரிங்க ப்ரோ. இப்போது இந்த விநாயகர்கிட்ட என்ன சிறப்பம்சம் என்ன இருக்குது, என்னென்ன இருக்குது இதில்? இப்போ விநாயகர் சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் உக்காந்துட்டு இருக்காங்க. அதை சுற்றி மேலே கிருஷ்ண ஒரு பக்கமும் பரசுராம ஒரு பக்கமும் இந்த வருஷம் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் அது வந்து எங்களுக்கு பாதுகாப்புக்காக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். நல்லா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து சூப்பராக வந்து பண்ணால் அருமையாக வந்து பண்ண வச்சுருக்காங்க. அந்த விநாயகரை வந்து பார்க்குறதுக்கு வந்து பண்ணால் ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது. சுமாராக எத்தனை அடி வச்சுருப்பீங்க? இது சுமாராக 10 அடி இருக்குங்க. வருஷம் வருஷம் 10 அடி தான் நாங்கள் வைக்கிறது. நாங்கள் ஏன்னா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு 10 அடின்றதுனால 10 அடி மட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் அதுதான் 10 அடி வந்து பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பாருங்கள், ஒன்று பரசுராமன் இருக்கிறாரு, அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு. இதை பார்க்குறதுக்கு வந்து பண்ணால் அதுக்கடுத்து அந்த விநாயகருடைய சிலை மேலே வந்து கீடம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தும்பியை வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தும்பியை வந்து பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தா அந்த சிம்மாசனத்தில் உக்காந்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்காந்துருக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து பண்ணால் சூப்பராக இருக்குது. கண்ணில் வந்து ஒத்திக்கிற மாதிரியே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வந்து பண்ணால் உண்மையிலே வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல சூப்பராக இருக்குது. அதை வந்து நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பண்ணால் இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறுகிறது. இந்த பிள்ளையரை வந்து நீங்களாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் யாராவது வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.